இன்றைக்கி நிறைய வீடுகளில் பிராமண சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துலேயும் ஆண் குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் ரொம்ப தடை. நிறைய பேர் பார்த்தா பெண் கிடைக்கல, என் பிள்ளைக்கு 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, 32 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு வரம் தேடுறோம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பக்கம் காலத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், காலதேச வர்த்தமான தத்துவத்தில் ஒரு காரணமாக இருந்தாலும், இன்னொரு காரணம் அந்த ஜாதகத்தினுடைய தோஷமும் காரணம்தான். இவாளுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் என்னென்னா, இவாளும் இந்த அகஸ்திய தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்தில் போய் தென்காசி பாபநாசத்துக்கிட்ட அம்பாசமுத்திரத்துக்கிட்ட அகஸ்திய மலை இருக்குது, அங்கே போய் அகஸ்திய தீர்த்தத்தை ஒரு கேனில் எடுத்துன்னு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் போய் ஒரு வெள்ளிக்கிழமை காவிரியில் ஸ்நானம் பண்ணி அந்த காவிரி தீர்த்தத்தையும் அந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தையும் ஒரு கேனில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு அடியனை தொடர்பு கொண்டு அவளுக்கு சப்த ரிஷி ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது, சப்த ரிஷி ஹோமம்னு. அந்த சப்தரிஷி பூஜை பண்ணி சப்தரிஷி ஹோமம் பண்ணி அந்த சப்தரிஷி ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தத்தால் அந்த யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு அந்த போட்டு வந்திருக்கிற ட்ரெஸ்ஸை விசர்ஜனம் பண்ணி வேறு ட்ரெஸ்ஸு போட்டு இந்த ஹோமம் பண்ணி வச்ச அந்த பிராமணாளுக்கு 7 ரிஷிகளுக்கு ஒரு ரிஷிக்கு ஒரு பிராமணா வீதம் 7 ரிஷிக்கு 7 பிராமணாவை வச்சு இந்த ஹோமம் பண்ணி அவளுக்கு அந்த வேத பாராயணங்கள் பண்ணி அந்த தானங்கள்லாம் கொடுக்கணும். தானங்கள் கொடுத்தா அவளுக்கு உடனடியாக கல்யாணம் ஆகிடும். இந்த சப்தரிஷி ஹோமம் இப்போ காலகட்டத்தில் எல்லா ஆண்களுக்கும் எல்லோரும் அந்த கந்தர்வராஜ ஹோமம், பெண்களாக இருந்தால் சுயம்பரா பார்வதி ஹோமம்னு திருமணத்துக்கு பண்ணுவாள். ஆனால் அந்த கந்தர்வராஜ ஹோமத்தெல்லாம் விட சக்தி வாய்ந்தது சப்தரிஷி ஹோமம். இதுக்கு அடியேன்னு சொன்ன பிரகாரம் அந்த தீர்த்தங்களை எடுத்துன்னு அதை சேர்த்து அதுவும் அகஸ்தியர் ஒரு ரிஷி அவருடைய அந்த மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அகஸ்திய தீர்த்தமும் அந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் காவிரி தீர்த்தமும் சேர்த்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஹோமத்தை பண்ணி அவளுக்கு இந்த தான தர்மங்கள் பிராமணர்களுக்கு கொடுத்து வேத பாராயணத்தை பண்ணி அந்த கலசங்கள் சப்தரிஷியில் 7 கலசங்கள் வைத்து இந்த பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தால் ஸ்நானம் பண்ணால் உடனடியாக அவளுக்கு கல்யாணம் ஆகிடும்.